இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கிரிப்டோ கரன்சி எப்படி வேலை செய்யறது மற்றும் அதில் இருக்கிற உண்மையான ஆபத்துக்கள் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். இது சும்மா ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரே நிமிஷத்துல உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு டிஜிட்டல் உலகம்னு சொல்லலாம். நிறைய பேர் இதுல உள்ளே நுழைஞ்சு ராத்திரியோட ராத்திரியா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பல பேர் தங்களோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் அப்படியே இழந்து நடுத்தருக்கு வந்திருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா இந்த உலகத்தோட ஈர்ப்பு அப்படி. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது பணக்காரன் ஆகிறதுக்கான எந்த ஒரு மேஜிக் ஷார்ட்கட்டும் கிடையாது. கிரிப்டோ கரன்சின்னு சொல்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த மேஜிக்கும் இல்ல. பணம் எப்படி டிஜிட்டலா மாறி உலகத்தையே சுத்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிஸ்டம் தான் இது. இது நம்ம பர்ஸ்ல இருக்கிற ரூபாய் நோட்டுகள் மாதிரி தொட்டு பார்க்கக்கூடியது கிடையாது. கண்ணுக்கே தெரியாம உலகம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, இது எப்படி வேலை செய்யுது? சிம்பிளா சொல்லணும்னா, இது முழுசா இன்டர்நெட்ல இயங்குற ஒரு பணம். இதுக்குன்னு தனியா எந்த ஒரு பேங்க்கும் கிடையாது, ஒரு ஆபீஸ் கிடையாது, ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண ஒரு மேனேஜர் கூட கிடையாதுங்க. எந்த ஒரு மைய அதிகாரமும் இல்லாம நெட்வொர்க் வழியா மட்டுமே இயங்குற பணம் இது. ஓகே, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். பேங்க் இல்ல, மேனேஜர் இல்லனா அப்புறம் எப்படி இதை பாதுகாப்பா கண்ட்ரோல் பண்றாங்க? யார் பண்றா? அங்கதான் பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி உள்ள வருது. இந்த பிளாக் செயினை ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் நோட்டு புத்தகம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன டிரான்சாக்ஷனும் இதுல ரொம்ப துல்லியமா எழுதப்படும். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த தகவல்களை யாராலையும் மாத்த முடியாது, அழிக்க முடியாது, முக்கியமா எந்த ஒரு ஃபேக் ரெக்கார்டையும் உருவாக்கவே முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஒட்டுமொத்த கிரிப்டோ உலகத்தையும் ரொம்ப பாதுகாப்பா இயங்க வைக்கிற உண்மையான டெக்னாலஜி இதுதாங்க. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்களோட அசுரவேக ஏற்ற இறக்கங்கள் தான். ஒரு சாதாரண மனிதன் தன் மொபைல்ல ஒரு ஆப் டவுன்லோட் செஞ்சு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பிட்காயினோ இல்ல எதீரியமோ வாங்கும்போது தான் அந்த உண்மையான கேமே ஆரம்பமாகுது. ஏன்னா இந்த கிரிப்டோ காயின்களுக்கு நிலையான விலைன்னு ஒன்னும் கிடையவே கிடையாது. செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்க கண்டு முன்னாடி 1,00,000 இருக்கிறது நாளைக்கே 90,000 குறையலாம், இல்லனா ஒரே அடியா 1,20,000 கூட எகிரலாம். இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கிற விஷயம்தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஈர்ப்பு. அதே சமயம் இதுதாங்க இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தும். சோ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரிப்டோவோட அந்த அடிப்படை டெக்னாலஜியான பிளாக் செயின் நிஜமாவே ரொம்ப உண்மையானது, பாதுகாப்பானது. ஆனா பிரச்சனை எங்க வருது தெரியுமா? நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது உங்க பணத்தை உடனே டபுள் ஆக்கலாம், கேரண்டீட் லாபம், ரிஸ்கே இல்லாத முதலீடு அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் வரும். கவனிச்சிருக்கீங்களா? அங்கதாங்க உண்மையான ஆபத்தே ஆரம்பிக்குது. எந்த வேலையும் செய்யாம ஈஸியா பணம் கிடைக்கும், வேகமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, அது 100% ஒரு ரெட் சிக்னல், அதாவது ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க இந்த ஸ்கேம்ஸ், அதாவது மோசடிகள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் க்ளோஸா கவனிப்போம். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு யாரோ ஒரு அறிமுகமே இல்லாத நம்பர்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் கிரிப்டோ விஐபி ஆஃபர் இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இன்னைக்கு முதலீடு செஞ்சா நாளைக்கே டபுள் ஆகிடும்னு ஆசை காட்டுவாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணி பாப்போமேன்னு நீங்க ஒரு சின்ன தொகையை போடுவீங்க. அவங்களும் ஆரம்பத்துல கொஞ்சம் லாபம் வந்த மாதிரி உங்க அக்கவுண்ட்ல காட்டுவாங்க. உங்களுக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை வந்த உடனே ஆசையை தூண்டி ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்ய சொல்லுவாங்க. ஆனா அந்த பெரிய தொகையை நீங்க போட்ட அடுத்த செகண்ட் உங்க அக்கவுண்ட் கிராஷ் ஆயிடும், முடக்கப்படும். அந்த நம்பர் உங்களால காண்டாக்ட் பண்ணவே முடியாது. உங்களோட மொத்த பணமும் காத்தா பறந்து போயிருக்கும். இதுதான் ரொம்ப கசப்பான நிதர்சனம். இத இன்னும் ரொம்ப தெளிவா விளக்குற விஷயம் என்னன்னா, அந்த டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்கள்ல நடக்கிற பகல் கொள்ளைகள் தான். யாரு எவரிலே தெரியாத சில பேரு தங்கள பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி காட்டிக்கிட்டு, நாங்க விஐபி கிரிப்டோ சிக்னல்கள் தரோம், உள்ளடி ரகசியங்கள், அதாவது இன்சைடர் டிப்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட முன்கூட்டியே பணத்தை கறப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியும்னா, அதுல எந்த மேஜிக்கும் இல்லைங்க. எல்லாமே வெறும் குருட்டாம்போக்கான யூகங்கள் தான். இவங்கள நம்பி உங்க காசை முன்கூட்டியே தூக்கி கொடுப்பது நீங்களே போய் வலையில சிக்கிற மாதிரி. இப்போ சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு நம்மள மூளைச்செலவு செய்துன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர், பாத்தீங்களா, நான் ஒரே நாள்ல 1,00,000 சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுவாரு. அந்த ஒரு நாள் லாபத்தை மட்டும்தான் அந்த உலகம் பார்க்கும். ஆனா அந்த ஒரு நாள் லாபத்துக்கு பின்னாடி அவங்க இழந்த மிகப்பெரிய நஷ்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அத ஒரு நாளும் வெளியே சொல்லவே மாட்டாங்க. அது அப்படியே மறைக்கப்படும். அதனால மத்தவங்க போடுற இந்த மாதிரி லாபத்தோட ஸ்கிரீன்ஷாட்களை பார்த்துட்டு நம்மளும் அது மாதிரி ஆகிடலாம்னு நினைச்சு தயவு செஞ்சு எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுத்துறாதீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும். அப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கறதே ஒரு பெரிய மோசடியா? இதுக்கான ரொம்ப தெளிவான பதில் என்னன்னா, கிடையாது.
கிரிப்டோங்கிறது மோசடி இல்ல. அது நிஜமான சிறப்பான ஒரு டெக்னாலஜி. ஆனா இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய பேர் மோசடி பண்றாங்க அப்படிங்கறதா உண்மை. அதனால பிரச்சனை கிரிப்டோல இல்லங்க, அத பத்தின சரியான விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்லாததுல தான் பிரச்சனை இருக்கு. இதை நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ இதிலிருந்து நாம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறதுன்னு பாப்போம். ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. வேகமா வர எந்த பணமும் என்னைக்கும் பாதுகாப்பானது கிடையாது. கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதிச்ச உங்க பணத்துக்கு நீங்க மட்டும்தாங்க முதல் பாதுகாப்பு அரண். மோசடிக்காரர்கள் எவ்வளவுதான் தந்திரமா புதுசு புதுசா வளைய விரிச்சாலும் அதிலிருந்து தப்பிக்க உங்களுக்கான இந்த பாதுகாப்பு கவசத்தை விழிப்புணர்வு மூலமா நீங்க தான் உருவாக்கிக்கணும். ஷார்ட்கட்ல போற எந்த வழியும் என்னைக்கும் சேஃப் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருங்கடல் மாதிரி. நீச்சல் தெரியாம உள்ள இறங்கினா கண்டிப்பா மூழ்கிடுவோம். ஆனா அத பத்தி நல்லா கத்துக்கிட்டு இறங்கினா அது ஒரு சிறந்த வாய்ப்பா மாறும். அதுக்கு சரியான கல்வி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களை நீங்களே சில கேள்விகள் கேட்டுக்கோங்க. இந்த காயினோட உண்மையான நோக்கம் என்ன? இது நிஜமான ஒரு ப்ராஜெக்டா இல்ல சும்மா மார்க்கெட்டிங் ஹைப்பா? இத உருவாக்குனவங்க யாரு? இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்றத பத்தியே நீங்க யோசிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் உங்க போன்ல இருக்கிற போலியான ஸ்கேம் ஆப்களை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு நிதானமா சிந்திங்க. எதையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. தகவல்களை பல முறை சரிபாருங்க. முழுமையா புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கிரிப்டோ உலகம் ஒரு மாய கிடையாது. அது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி. ஆனா அந்த டெக்னாலஜியை உங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்த போறீங்களா இல்ல ஏமாத்துக்காரங்க கிட்ட உங்க பணத்தை அழக்க பயன்படுத்த போறீங்களா? முடிவு முழுசா உங்க கையில தான் இருக்கு. இந்த விளக்க காட்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த விளக்க காட்சியில மீண்டும் சந்திப்போம்.